ஹாய், தீப நாள் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அது ரிலேட்டடான ஒரு வீடியோ போடலான் இருந்தேன். இப்போ இந்த பூவை வந்து நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. இது நம்ம கனவு தோட்டத்தில் உள்ள சிகப்பு புளிச்சாக்கீரையோட பூதாங்க. இந்த கீரை வந்து நம்மக்கிட்ட நிறையா இருக்குது. இது இல்லை பச்சை புளிச்சாக்கீரையாக இருந்தாலும் ஓகே. இந்த கீரை ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. அந்த பூ கூட டீ போட்டு சாப்பிட்லாம். பட் நிறையா இருந்ததுன்னா அந்த கீரையை நீங்கள் இப்போ நம்ம இந்த மாதிரி செம்பு ஐட்டம்ஸ் பூஜை ஜாமானெல்லாம் கழுவுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த கீரையை ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு, அதாவது உங்ககிட்ட எவ்வளோ பூஜை ஜாமான் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு அந்த இலையை போட்டு சுடுதண்ணி ஊற்றி சாஃப்ட் ஆனவுடனே நம்மக்கிட்ட இருக்கிற அந்த பூஜை ஜாமான் எல்லாம் செம்பு ஐட்டம்ஸ் எல்லாம் அதுக்குள்ளே போட்டுட்டு ஒரு 15 மினிட்ஸ் விட்டுட்டிங்கன்னா பாருங்கள் எந்த அளவுக்கு அது க்ளீன் ஆகி வருதுன்னு. நம்ம எஃபர்ட்டே போடாமல் சூப்பராக விளக்குகள் எல்லாமே எல்லா பூஜை ஐட்டம்ஸையுமே நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜஸ்ட் லைட்டாக பாத்திரம் விளக்குற மாதிரி லேசாக அந்த எண்ணெய் பசைக்காக நம்ம தேய்ச்சா மட்டும் போதும். ரொம்ப போட்டு நம்ம எஃபோர்ட் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ரொம்ப சூப்பராக இது க்ளீன் ஆகி வருதுங்க. ஸோ கீரைகள் உங்களுக்கு ஜாஸ்தி கிடைக்குது அப்படின்னா இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த அளவுக்கு இது நல்லா பலன்னு ஆயிடுச்சுங்கிறத பாருங்கள். நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். இப்போ நான் அதை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த கீரை கிடைச்சா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சமையல்லையும் இதை எடுத்துக்கலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. தேங்க்யூ.